ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேனால மீன் வந்து எடுத்துருந்தோம். பாறை மீனும் மத்தி மீனும் கட்லா மீனும் எடுத்திருந்தோம். கட்லா மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். பாறை மீனும் கட்லா மீனும் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறை மீனும் கட்லா மீனும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நாளைக்கு பொரிக்கலான்னு சொல்லி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். பாதி வந்து பொரிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேபி மீன் பொரிக்கிற மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே போட்டேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு லெமன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாவே சரியாக கோட் ஆகாது. ஸோ அதனால் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாறை மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கோட் பண்ணி வச்சுட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஊறட்டுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ வந்து மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே போடுறதுக்காக. புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஊற்றணும். ஸோ அதுக்காக தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வடிகட்டிகிட்டு இருந்தோம். இப்போ தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி உள்ளே போட்டு அது கூடவே ஜேபி மீன் பொரிக்கிற மசாலாவும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே போட்டோம். அதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியும் உள்ளே போட்டு அது கூட தேங்காய் பாலும் உள்ளே போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருந்தோம். விசில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து போட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெந்துருச்சுன்னு ஒரு டிப்ஸு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதோட கண் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே வந்துச்சுன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வந்து பார்த்திங்கன்னா மீன் உள்ளே போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீனோட கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே வந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கலான்னு சொல்லி மீன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். கடையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அது காயிற வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இதான் ஃபஸ்ட்டு பேக்கு. ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மீன் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன்.
வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருந்ததுனால கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு இருந்தது. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியாச்சு. செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேட்ச்சு 3 மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் பொரிச்சா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசி இந்த பேட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டே என்ன மெனுன்னு வந்து வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் தயிர் இருந்தது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட மீன் குழம்பு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த நாள்லாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு ரெசிபி. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.